ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு காலையிலே உங்களோடு நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை எசாயா 49:16. இதோ உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அடிக்கடி நாம் கேட்ட அற்புதமான ஒரு சங்கீதம். காலையில் எந்திரிச்ச உடனே என் வாழ்க்கை என்னமா முடிய போகுதோ, நான் என்னையா பண்ண போகிறேன், எனக்கென்று ஒரு எதிர்காலம், எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, இல்லைன்னா அடுத்தவங்களே ஓட்டச்சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா கேட்குறேன்னு சொல்லி அடி மிதி ஓதெல்லாம் வாங்கி அப்படியே ஓட்ட உடசல் ஆகி அப்படியே வாழலான்ற ஒரு வாழ்க்கையா? எதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை காலையில் எழுந்திருக்கும் சில காரியங்களை நான் மூழ்கிட்டு இருக்கேன், என் கடனில் மூழ்கிட்டு இருக்கேன், என் பிரச்சனையில் மூழ்கிட்டு இருக்கேன், என் நெருக்கத்தில் மூழ்கி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அன்னைக்கு பேதுரு அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகிறேன் என்று கலங்கின பொழுது, மூழ்கி விட்டேன் என்ற பொழுது அவனை தூக்கி எடுத்து, பயப்படாதே, ஏன் பயந்தா என்று சொல்லி அவனை தூக்கி எடுத்து கடல் மேலே அவனை பயமுறுத்தி அமிழ்த்தின அதே கடல் மேலே நடக்க வைத்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எந்த சூழ்நிலை நினைத்து நான் மூழ்கிவிட்டேன் என்று நினைக்கிறாயோ அதிலிருந்து தூக்கி எடுத்து அதே சூழ்நிலையாகிய கடல் மேலே உன்னை நடக்க வைக்க என் ஆண்டவரால் முடியும். இஸ் ஏபிள். அவரால் முடியும். சங்கீத 40 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யாருமே வர முடியாத இடப்பா, ஒரு உளையான சேற்றை போல, ஒரு பாதாளத்தின மாதிரி. இல்லை, அந்த காலத்துலாம் பாலஸ்தீன நாட்டில் தங்களுக்கு வேண்டாதவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்களை என்ன செய்வாங்கன்னா, நிறைய கேவ்ஸ், அதாவது நிறைய குகைகள் இருக்குங்க. உளையான அந்த குகையில் என்ன செய்வாங்கன்னா, மலை இடுக்கில் இருக்க குகையில் தூக்கி போட்டுருவாங்க. சில குகையில் சேறுகள் இருக்காது, மழை காற்றுல மழை பெஞ்சு, இல்லைன்னா அந்த பாறையில் உள்ள நீரோட்டங்கள்னால வருக சேறுகள் இருக்கும், சிலது பூச்சி விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழியிலே தாவீது சொல்கிறார், நான் தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருந்தேன். எல்லாரும் என் கூக்குரலை கேட்டாங்களே தவிர யாரும் முன் வந்து என்னை தூக்கி விடல. தூக்கி விட ஆசைப்பட்டவனெல்லாம் சவுல் கொன்னுட்டான். இனி அவனாவது ஆசைப்பட்டு தூக்கி விட வந்தா அவனே ஓச்சிருவான்னு சொல்லி எல்லாருமே சத்தம் கேட்குறது உண்மைதான், ஆனால் பக்கத்தில் போனால் ஆபத்துன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தினார். அதே தேவன். மற்றவங்களாம் ஒதுங்கி இருக்கிறாங்களா? சொந்தக்காரங்க வேடிக்கை பார்க்குறாங்களா? கிடக்கிறேன் பாய், இன்னும் அடிபட்டு வரட்டுமே அப்போனா புரியும் என்னெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களா? நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை பார்க்கல. இந்த இடத்துல வந்து உன்னை தூக்கி விட்டு உன் கண்மலை மேல் நிறுத்தி உன் நடைகளை உறுதிப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது, இந்த கரம் எப்படிப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் நொறுங்கி போயிருந்த பொழுது ஓங்கிய புயத்தினாலும் பரத்த கலத்தினாலும் அவளை விடுவித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விடுவிக்கிற கரம். அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து, வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கிற கரம். என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து அவளை விடுவிக்கும்படி உன்னை அனுப்புவேன் என்று மோசைக்கு வாக்கு கொடுத்த தேவன் அந்த கரத்தினாலே உன்னை விடுவிப்பார். இயேசுவின் கரம் உன்னை விடுவிக்க போதுமானதாக இருக்கிறது. இந்த காலைவெளியும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. எந்த வேதனையானாலும் சரி, எந்த வியாதிகளானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் இயேசு கிறிஸ்துவை விடுவிப்பார். 3, உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய வானத்தரத்தையும் சந்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, சங்கீத வீட்டிலே சொல்ல, மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சங்கீதம் 8 சொல்லுகிறான். சிருஷ்டிக்கிற கரம். இந்த உலகத்திலே கோணலும் வெறுமையாய்ந்த இந்த உலகத்தை நேர்வழிப்படுத்தி நிலப்பரப்பை வெற்றி ஆறுகளையும் ஊர்களையும் பட்டணங்களையும் மலைகளையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய சிருஷ்டியாக உன்னை உருவாக்க விரும்புகிறார். என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்கிறதோ யெகோவா ஈரையாக இருந்து அவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார். அவர் சொல்றார், இந்த கையில தான் நீ வரைஞ்சிருக்கிற, உன் தலையெழுத்து,
உன் எதிர்காலம் இந்த கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். பயப்படாதே அம்மா, உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாத ஐயா, உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் அவர் உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஹேவ் a wonderful day. God bless you. Amen.